ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விடயம். அதுவும் ஆப்பத்தாச்சியை நாங்கள் சாதாரணமாக கழுவிட்டு நம்ம பாவிச்சோம்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கெமிக்கல் நம்மளோட வயிற்றுக்கு போகுதுன்னு பாருங்கள். இது நான் வந்து ஸ்டீல் பவுலில் கழுவின பிறகு இந்த கை வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கி ஆகுது, அதாவது ஒட்டுற பதத்துக்கு இருக்குது. இதில் பூசியிருக்கிற அந்த ஈயமெல்லாம் நாங்கள் ஒழுங்காக கழுவி பதப்படுத்தலாட்டி நம்ம வயிற்றுக்கு போயிடும். ஸ்டீல் பவுலில் கழுவுனாலும் அது தேய்க்க தேய்க்க கருப்பு கலருக்கு வந்து கொண்டே இருந்துச்சு. அதனால் நான் வந்து யூடியூப்பில் தேடி பார்த்தேன் இந்த ஆப்பத்தாச்சி எப்படி சம்பூர்ணமாக பதப்படுத்துறதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ ஒன்று கிடச்சிச்சு. பிறகு நான் அதை பார்த்து தான் இந்த தாய்ச்சை பதப்படுத்தியிருக்கிறேன். நீங்களும் புதுசாக தாய்ச்சி வாங்கினீங்கன்னு சொன்னால் உடனே ஆப்பம் செஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி சுத்தமாக பதப்படுத்தின பிறகு நீங்கள் சமையலுக்கு பாவீங்க. இது தான் நான் வாங்கி வந்த ஆப்பத்தாச்சி. நான் இதுவரை காட்டி அலுமினியத்தில் ஆப்பத்தாச்சி நான் பாவிச்சதில்லை. ஸோ இன்றைக்கி நான் வாங்கின ஆப்பத்தாச்சி இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு கரண்டியும் அதில் இருக்குது. நான் கடைக்கார்ட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னார் இந்த தாச்சி வந்து பதப்படுத்தி தான் இருக்குதுன்னு சொல்லி. இந்த மேல் பருப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் கரடு முரடாக இல்லை, நல்லா மென்மையாக தான் இருக்குது. இந்த மாதிரி உள்ளதை தான் பார்த்து எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆப்பம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த தாய்ச்சியை வந்து நாங்கள் உடனே சாதாரணமாக கழுவிட்டு ஆப்பம் சுடக்கூடாது. அதுக்கான சரியான மெத்தடுங்களை யூஸ் பண்ணி இந்த தாய்ச்சி கழுவிக்கொள்ளணும். இன்று வரைக்கும் ஆப்பத்தாச்சி எப்படி பதப்படுத்துறது தெரியாதவங்க இதை பார்த்து பயன்படுத்திக்கிறங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் ஆப்பத்தாச்சியை சும்மா அரைச்சிட்டு ஸ்டீல் பவுலால் நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுக்கிற நேரம் அலுமினிய துண்டுகள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் கழுவிப்பட்டு வெளியே வரும். பாருங்கள், ஒரு கருப்பு கலருக்கு வருது. தாய்ச்சியில் வந்து கீரை விழுவும் அப்படிலாம் நினைக்க வேணாம். இது வந்து ஏற்கனவே நல்லா பொலிஷாகவே தான் இருக்குது. நான் அதுக்கு மேலே தான் இது நல்லா தேய்ச்சி கழுவுறேன். இப்படி தேய்ச்சி கழுவுறனால அந்த சின்ன சின்ன துண்டுகள், அலுமினிய துண்டுகள், ஈயங்கள் எல்லாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த மூடியை நம்ம கழுவிக்கிறணும். நம்ம ஆப்பம் சுடுற நேரம் மூடி போட்டு சுடுவோம். அப்போ அந்த ஹீட் மேலே அந்த மூடியிலையும் பட்டு அதாலேயும் உணவில் கலக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால் மூடியை நல்லா கழுவிக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறணும். நான் சமையலுக்கு வந்து அலுமினியம் பாத்திரங்கள் நான் பாவிக்கிறதே இல்லை. ஆப்பம் செய்கிறதுக்காக தான் இந்த ஆப்பத்தாச்சியை வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த ஸ்பூனையும் நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். அதாவது தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். இப்போ முதல் முறையாக நான் இதை நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் கழுவிட்டு ரெண்டாவது முறையும் நான் தேய்ச்சி எடுப்பேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். இதில் பிடி வந்து மரப்பலகையில் தான் செஞ்சுருக்காங்க.
தேய்க்க தேய்க்க அந்த கருப்பு கலருக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம நல்லா துப்புரவாக கழுவி எடுத்துக்கிறோணும். நம்மளோட வயிற்றுக்கு போனால் நிறைய வயிற்றில் பிரச்சனைகள் வந்துடும். நான் இது 2வது முறையும் நல்லா தேய்ச்சி எடுக்கிறேன். 2வது முறை தேய்ச்சி இந்த மாதிரி கருப்பு கலருக்கு தான் வருது. இதுக்கு பிறகு தான் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பாருங்கள். இப்போ இதை நல்லா கழுவிக்கிடுவோம். கழுவிட்டு நான் இது ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கை தேய்ச்சி கழுவின பிறகு இப்படி கையில் ஒட்டுப்படுது. நகத்துலுக்கும் கருப்பு கலருக்கு ஊற்றி ஆகிருச்சு. இப்போ அது வந்து அதில் உள்ள ரசாயன பொருட்கள் தான். பாருங்கள் எவ்வளோ ஆபத்தான விஷயங்கள் இதில் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் 3/4 தண்ணி பிடிச்சி எடுத்து குக்கரில் வைக்க போகிறேன். இதுக்கு நான் கொரக்கா 2 துண்டு போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு 3 நிமிஷம் மாதிரி நல்லா கொதிக்க வைப்போம். மூடி தான் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். அதில் உள்ள கரண்டியும் இதில் போட்டுட்டேன். கரண்டி நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதையும் போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள் இப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு. இப்போ நான் பாருங்கள் தண்ணியை கொஞ்சம் அகற்றிட்டு காட்டுறவங்களுக்கு இந்த ஆப்பத்தாச்சி எப்படி க்ளீன் ஆகிருக்குதுன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளாட அப்படியே சுத்தமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக அதை காட்டுறேன். எப்படி சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே தண்ணியை ஊற்றி அந்த தாச்சிட அளவுக்கு வாயின்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னொரு கொரக்காவும் போட்டு ஒரு 3 நிமிடம் கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் இதை ஆறுற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் வச்சுடுறேன். தண்ணி ஆறின பிறகு இந்த தண்ணியை வீசிடலாம். கரண்டியும் நல்லா சுத்தமாகிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு சிங்க்கு கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ தண்ணியை வீசிடலாம். இந்த கொரக்கா துண்டுகளையும் வீசிடணும். நம்ம சமையலுக்கு பாவிக்கக்கூடாது, அப்படியே குப்பையில் போட்டுறணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இருந்த அடையாளம் சைடில் அப்படியே தெரியுது. அதை நாங்கள் ஸ்டீல் ஊழால் கழுவி விடுவோம். இப்படி தேய்ச்சோன்னா அது போயிடும். இப்போ சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஆப்பம் வந்து சுடலாம். மூடி கரண்டி எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கொள்ளணும்.